ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பட்ஜெட் 2026 தமிழ்நாட்டு ஜவுளித்துறைக்கு குட் நியூஸ். கதர் துறைக்கு ஜாக்பாட் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட் 2026 தமிழ்நாட்டு ஜவுளித்துறைக்கு மிகப்பெரிய நற்செய்தி வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தின் ஜவுளி மற்றும் பின்னலாடை துறையின் வளர்ச்சிக்கு முக்கியமான பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கதர் மற்றும் கைத்தறி துறையை மேம்படுத்தும் நோக்கில் மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பின்னலாடை தலைநகரமாக விளங்கும் திருப்பூருக்கு இந்த பட்ஜெட் உலக அளவிலான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விருதுநகரில் 1053 ஏக்கரில் ரூபாய் 10,000 கோடி முதலீட்டில் PM மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பூங்கா அமைக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய சவால் முறை மெகா ஜவுளி பூங்காக்கள் மூலம் தமிழகத்தில் கூடுதல் ஜவுளி மண்டலங்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் திருப்பூரின் உற்பத்தி திறன் பல மடங்கு உயரும் என்றும் பழைய இயந்திரங்களுக்கு பதிலாக அதிநவீன தொழில்நுட்ப இயந்திரங்களை வாங்க மூலதன ஆதரவு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமர்த் 2.0 திட்டத்தின் கீழ் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு புதிய தலைமுறை இயந்திரங்களை கையாளும் திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதேபோல் காஞ்சிபுரம், ஆரணி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கைத்தறி நெசவாளர்களுக்கு மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் திட்டம் பெரும் பலனளிக்கும் என்றும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் தருமபுரி பட்டு, ஈரோடு பெட்ஷீட் போன்ற பாரம்பரிய தயாரிப்புகளுக்கு கூடுதல் நிதி மற்றும் பிராண்டிங் ஆதரவு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்ட தேசிய நார் திட்டம், ஜவுளித்துறை விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் திட்டம், டெக்ஸ் எகான் மற்றும் சமர்த் 2.0 ஆகிய 5 முக்கிய தூண்கள் தமிழகத்திற்கு நேரடி நன்மைகளை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2026 இறுதி செய்யப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் திருப்பூர் ஆடைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த 10% இறக்குமதி வரி நீங்குவதால் வங்காளதேசத்துடன் நேரடி போட்டியில் தமிழகத்திற்கு முன்னிலை கிடைக்கும். மின்சார செலவு மற்றும் GST தொடர்பான சில வரி சீர்திருத்தங்கள் நூல் மற்றும் துணி உற்பத்தி செலவை குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் தமிழகத்தின் ஜவுளித்துறையை வெறும் உற்பத்தி மையமாக அல்லாமல் உலகளாவிய பிராண்டாக மாற்றும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், திருப்பூரில் பணிபுரியும் 3.1 மில்லியன் தொழிலாளர்களின் அதில் பெரும்பாலான பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.